அண்மை செய்தி. தாவேகா மாவட்ட செயலாளர்களுக்கு நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மறுசீரமைக்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேகா மாவட்ட செயலாளர்களை மறுசீரமைப்பு செய்ய விஜய் திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் மறுசீரமைப்பு பணியை ஆதவ் அர்ஜுனாவிடம் விஜய் ஒப்படைக்க திட்டம் தீட்டியிருப்பதாகவும், ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மாற்றி அமைக்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. தற்போது வர தாவேகால எத்தனை மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க? அவங்க மாற்றி அமைக்கப்பட என்ன காரணம்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் தற்பொழுது வரை 5 கட்டங்களாக 95 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 6வது கட்டமாக இன்னும் மேற்கொண்டு 25 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில்தான் தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்களுக்கான மறுசீரமைப்பு பணியில் ஆதவ் அர்ஜுனா ஈடுபட இருப்பதாக தெரிய வருகிறது. தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்கள் நியமிப்பதற்கான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இதுவரைக்கும் 95 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 25 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவதற்கான வேலைகள் முழு வீச்சில நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்து விஜய் ரசிகர் மன்றம் மற்றும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர்களாக தேர்வு செய்துள்ளார். முக்கியமாக புசி ஆனந்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்களுக்கே பொறுப்பு வழங்கப்பட்டது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இதுவரை நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தேர்தலை சந்திக்கும் அளவிற்கு திறனுடையவர்கள் இல்லை என்பதனால் மாவட்ட செயலாளர்களை மறுசீரமைப்பு பணியில் ஆதவ் அர்ஜுனா ஈடுபட்டுள்ளார் என்று தகவல்கள் வெளியாக இருக்கிறது. மாவட்ட செயலாளர்களின் மறுசீரமைப்பு பணியில தமிழகம் முழுவதும் உள்ள 120 மாவட்டங்களில் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்கவோ அல்லது ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர்களை அந்த பதவியிலிருந்து நீக்கவோ ஆதவ் அர்ஜுனாவுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்கும் குழு ஒன்றையும் அமைத்திருந்தனர். எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் எந்தெந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள், கணப்பணியில் ஈடுபட்டு வருகிறார்களா, அவர்கள் குற்ற பின்னணியில் இருக்கிறார்களா அல்லது குற்ற செயலில் ஏதேனும் ஈடுபட்டு வருகிறார்களா என்பது குறித்தெல்லாம் ஏற்கனவே கண்காணிப்பு குழு ஒன்றும் அமைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த மறுசீரமைப்பு பணியில ஆதவ் அர்ஜுனா ஈடுபட இருப்பதாகவும் தெரிய வருகிறது. பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும் என்பதே அக்கட்சியினுடைய விதியாக இருக்கிறது. இந்த நிலையில அடுத்தடுத்த தேர்தல்கள்ல யாரெல்லாம் நிரந்தர பொதுச் செயலாளர்கள் ஆக்குவதற்காக தேர்வு செய்வார்களோ அவர்களையே புசியான இந்த மாவட்ட செயலாளர்களாக பரிந்துரைத்திருப்பதாகவும் அவர்களுக்கே அதிகப்படியான பொறுப்புகள் வழங்கியிருப்பதாக வருகிறது. தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் 2026 களம் காணுவதற்கு சரியான நபர்களாக இருப்பார்களா, மற்ற கட்சி அதாவது ஆளும் கட்சி அல்லது எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அளவிற்கு ஈடு கொடுக்கும் அளவிற்கு இவருடைய செயல்பாடுகள் இருக்குமா என்பதை எல்லாம் கண்காணித்து இன்னும் குற்றப்பின்னணியில் இருக்கக்கூடிய அல்லது அதிகப்படியான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிறவர்களை ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை ஆதவ் அர்ஜுனா ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. தகுதி இல்லாத நபர்கள் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர்களை உடனடியாகவும் மாற்ற அல்லது அவர்களுக்கு மேல் ஒரு பொறுப்பாளர் நியமிக்கவும் தமிழக வெற்றி கழக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.